தத்துவம்னு முறைப்படி தோன்றி 3500 ஆண்டுகளா அது நம்முடைய அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு. சாக்ரட்டிஸ் தொடங்கி ஏன், எதற்கு, எப்படி என்று அவர் கூறிய அந்த வார்த்தைகள் உலகத்தையே கூறு போட வச்சிருக்கு. உலகத்தை அறிவியலாளர்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொருளாக பார்க்குறது, ரெண்டாவது அதை ஒரு கருத்தாக பார்க்குறது, மூன்றாவதாக அது ஒரு செயல் திறனால் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம். ஆக தாஸ் கேபிட்டல்னு எழுதிய கார்ல் மார்க்ஸ் இந்த உலகத்தை ஒரு பொருளாகவே பார்க்குறார். அதுதான் உலகத்தையே புரட்டி போட்டுதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் மனித வர்க்கங்கிறது ஒரே இனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை இல்லை, அது 2 வர்க்கமாக பிளவுபட்டிருக்கு. ஒன்று முதலாளி வர்க்கம், மற்றொன்று தொழிலாளி வர்க்கம். இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள வேறுபாடுகள் தொடர்ந்து தொற்று இது நாள் வரை நம்முடைய நிலை வருகிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் தான் நம்முடைய அரசியலை நிர்ணயிக்கிறது. தனி மனித உரிமையை பேசுகிற முதலாளியும் பொது உடைமையை பேசுகிற தொழிலாளிக்கும் எப்பொழுதுமே இந்த தத்துவார்த்தமான சண்டைகளும் முரண்பாடுகளும் இருக்க தான் செய்யும். தத்துவமானது செயலில் பல கூறுகளை நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்த உலகம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனுடைய வளர்ச்சி பல நன்மைகளையும் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தீமைகளையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பொல்யூஷன், அதாவது வெப்பமயமாதல் ஆகிய பல காரணங்கள் நம்முடைய மிகுந்த ஏமாற்றத்தையும் அதன் மூலம் நமக்கு பல அழிவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. அணுகுண்டு அணு வளர்ச்சி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மனித குலம் மாபெரும் அழிவை தவிர்க்க வேண்டுமானால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டும். அந்த செயலில் உலக நாடுகள் இப்பொழுது இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இருக்கட்டும். அடுத்தது அதை ஒரு கருத்தாக பார்க்குறாங்க. இந்த கருத்தியல் தான் இந்த உலகத்தில் அரசு, அரசாங்கம், அரசியல் இப்படி பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி உலகத்துக்கு மனித உரிமைகளை நிலைநாட்டுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒரு காலத்தில் மதங்கள் தான் அரசமைப்பாகவும் இருந்து செயல்பட்டது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த கருத்தியல் தான். இந்த கருத்து தான் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப், ஒரு குடியுரிமை, அதில் மக்கள் தான் பிரதிநிதிகள். இதை பாதுகாக்கணும்னா ஒரு அரசு வேணும், ஒரு அரசமைப்பு வேணும். அந்த அரசமைப்பில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் மக்களுடைய வாக்கெடுப்பில் நடக்கணும். மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு நீதித்துறையும் மற்றும் ஃப்ரீ ப்ரெஸ், அதாவது முழு சுதந்திரமுடைய பத்திரிகை துறையும் பக்கபலமாக இருக்கணும். ஆக இந்த லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் கருத்தியல் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ அதே ஆன்மீகம் வளர்கிறதுக்கும் தத்துவம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. மேலை நாடுகளில் கிறிஸ்துவமும், கீழே நாடுகளில் சைவம், சமயம், வைணவம், வளைகுடா நாடுகளில் இஸ்லாம், சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில் பௌத்தமும் பரவி உலகத்துக்கு அன்பையும் சகோதரத்தையும் போதித்து பல நன்மைகளை உலகத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கு.
ஆனால் அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு மேலும் வளர வேண்டும் என்பது தான் தத்துவ ஞானிகளுடைய பெரிய வேண்டுகோள். தேங்க்யூ.